டேய் ஆ இங்க வா. சொல்லுக்கா. என்னடா வேலைக்கே போக மாட்டேங்குது, அம்மா ஃபோன் பண்ணி அந்த புலம்புது. என்னதான்டா பண்ணலான்னு இருக்க? அக்கா எனக்கு மட்டும் இந்த வேலைக்கு போகணும் தலையெழுத்தா? நானும் தொழில் தான் இருக்கேன். ஒன்றும் சம்பளம் செட் ஆனால் வேலை செட் ஆக மாட்டேங்குது, இல்லை வேலை செட் ஆனால் சம்பளம் செட் ஆக மாட்டேங்குது. சரிடா, நீ வெளியே எங்கேயாவது போய் வேலை பார்க்கறதுக்கு மாமா மெக்கானிக் ஷாப் தானே வச்சிருக்காரு. நீயும் மெக்கானிக் தானே முடிச்சிருக்க, கம்முன்னு அங்கேயே வேலைக்கு போக வேண்டியதானே? அங்கெல்லாம் என்னால் போக முடியாதுக்கா. இங்க பாரு, வெளியே போய் யார்ட்டையும் கை கட்டி வேலை பார்க்கற நேரம் இங்க நம்ம வீட்லயே செய்ய வேண்டியதான்டா. உனக்கு என்னடா பிரச்சனை? நாளையிலேருந்து நீ வேலைக்கு போற. சரி போகிறேன். தம்பி, இன்னைக்குலேருந்து வண்டியில் கொடுத்தவனுப்பா. நாளைக்கு கடை லீவ் விடுது. அவனை கூட வச்சுக்கிட்டு வேலையை முடிச்சு விட்டு சரியா? ம் சரி. டேய், ஆ என்ன உட்காந்து பாடி கேட்டுருக்க? இத்தனை வண்டி வேலைக்கு இன்னைக்கு தான் ஒருத்த பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ வேலை பாடி கேட்டுருக்க? நினச்சா கேம் விளையாடுற, நினச்சா கேப்பை உட்காந்துக்கிற. ஏன்டா உட்காந்து வேலைக்கு ஒன்று அக்கறை இருக்கா இல்லையா? இங்கே பாருங்க, நானும் பார்த்துட்டே இருக்கேன், வந்தாலும் திட்டியா இருக்கீங்க. எனக்கெல்லாம் இங்கே வேலை பார்க்கணுன்ற இஷ்டம் கிடையாது. என் அக்கா சொன்னிச்சேன்னு தான் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் இன்னொரு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நான்லாம் வேலைக்கு வரல அக்கா. நான் வேலைக்கு போக மாட்டேங்க்கா. நீ சொன்னியிருந்தால் நாங்கள் வேலைக்கு போனேன். இனிமேல் அவட்டெல்லாம் போய் வேலை பார்க்க மாட்டேன். நான் வெளியங்க போய் வேலையை பார்த்துக்கிறேன். ஏய், இப்போ என்னடா ஆச்சு? இருக்கிற இந்த குதிக்கிற? பின்ன என்னக்கா, நானும் வேலை போனது பார்த்துட்டு இருக்கேன். வந்தாலும் என்னை மட்டும் தான் எம்ஏ திட்டிகிட்டே இருக்காரு. இனிமேல் அதெல்லாம் பொறுத்துட்டு இருக்க முடியாது என்னால். இங்க பாரு, நீ தான் அவர் அப்படி நினைச்சிட்டு இருக்க. நீ வேலைக்கு போன மறுநாளே உன்னை திட்டினாரா? அந்த மனுஷன் வீட்டுல வந்து என்ன புலம்புனார் தெரியுமா? அவனையே அங்க சேர்த்து விட்ட, எல்லாத்துக்கு முன்னாடி திட்டிட்டேன், ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அவ்வளோ ஃபீல் பண்றாரு. அப்ப நான் தான் சொன்னேன், அவங்க தம்பி அந்த திட்ட மாட்டீங்களா, அந்த மாதிரி நினைச்சுக்கோங்கன்னு. நீ தாண்டா அவரை தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்க. ஏன் இன்னொரு பக்கம் வேலைக்கு போனா உன்னை திட்டாம கொஞ்சிக்கிட்டே வேலை பார்ப்பாங்களா? இல்ல இல்ல, எங்க போனாலும் கை கட்டி தான் வேலை பார்த்தாகணும். இங்க பாரு, இந்த மனுஷன்டே உன்னால வேலை பார்க்க முடியலனா வேற யார்ட்டையுமே வேலை பார்க்க முடியாது. அதுக்கு மேல உன் விருப்பம்டா.